இது ரொம்பவே சென்சிட்டிவான டாபிக். இந்த டாப்பிக்கை பற்றி பேசுகிறதுக்கு நம்ம பயந்து ஓடக்கூடாது. பெற்றோர்கள் எல்லாருக்குமே இதோட விழிப்புணர்வு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை பற்றி நான் பேச ஆரம்பிக்கிறேன். இப்போ ரீசெண்டாக தடுப்பூசி போட்ட நிறைய குழந்தைங்க இறந்துடுறாங்களாமே அப்படின்னு நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சு விளக்கம் கேட்டுகிட்டே இருக்காங்க. அந்த பதிவுகளுக்கு கீழே கமெண்ட்ஸ் பார்த்தோம்னா, இதுக்கு தான் நான் கவர்மெண்ட்டில் வேக்சினே போடுறதில்ல, ப்ரைவேட்டில் தான் போட்டுக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அந்த வேக்சினோட விலை 8000 வரும். 6 வாரத்தில் ஒன்று, 10 வாரத்தில் ஒன்று, 14 வாரத்தில் ஒன்று போடணும். 25,000 எல்லாராலையும் வாங்கி போட முடியாது. ஸோ கவர்மெண்ட்டில் போட்டுக்கிறது நல்லது தான். தடுப்பூசி போட்ட இறந்த குழந்தைகளோட வயசெல்லாம் பார்த்தோம்னா, ஒன்று 10 வாரம் 14 வாரமாக இருக்கும், இல்லைன்னா 1.5 வயசுலேருந்து 2 வயசு கேப்பாக இருக்கும். அவங்க போட்டிருக்க வேக்சின் பார்த்தோம்னா பென்டா 1 அப்படின்னு சொல்லக்கூடிய 5 வகையான நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய வேக்சின். டிப்தீரியா, பெர்டூசிஸ், டெட்டனஸ், ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸா பி, ஹெப்படைட்டிஸ் பி, இந்த 5 கிருமிகளுக்கான மருந்து அந்த வேக்சினில் இருக்குது. தடுப்பூசி போட்ட பிறகு ஏற்படக்கூடிய இந்த மாதிரி எதிர்பாராத விபத்துகளுக்கு பேர் ஏஇஎஃப்ஐ, அட்வர்ஸ் எஃபெக்ட் ஃபாலோவிங் இம்யூனைசேஷன். இதுக்கு நம்மளுடைய மத்திய அரசு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க 1986. இப்போ ரீசெண்டாக 2024 அதுக்கான லேட்டஸ்ட் கைட்லைன்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதில் உள்ள விஷயங்களை தான் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மற்ற எல்லா தடுப்பூசியை விட இந்த பென்டா தடுப்பூசியில் 55% குழந்தைங்களுக்கு காய்ச்சல் அதிகமாக வரும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. 1,00,000 குழந்தைங்களுக்கு தடுப்பூசி போடுறோம் அப்படிங்கும்போது 8லிருந்து 60 குழந்தைங்களுக்கு காய்ச்சல் அதிகமாகி ஃபெப்ரைல் சீசர்ஸ், அதாவது ஃபிட்ஸ் வரதுக்கான சான்ஸும் அதிகம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதை மானிட்டர் பண்ணுறதுக்குனே தனியாக டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், ஸ்டேட் ஆஃபீஸர், நேஷனல் லெவல் ஆஃபீஸர்னு தனியாக ஒரு குழுவே இருக்காங்க இதுக்காக. தடுப்பூசி போட்டு ஒரு குழந்தைக்கு அலர்ஜி ஆகிடுச்சு அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கான மாற்று மருந்து, உயிர்காக்கும் மருந்தான அட்ரினலின் குழந்தையோட வயசுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ டோசேஜ் போடணும் அப்படின்னு அதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. தடுப்பூசி போடுற எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லேயுமே இந்த வசதி கண்டிப்பாக இருக்கும். ஆனால் உரிய நேரத்தில் அந்த குழந்தைய அழைச்சிட்டு போகணும், தாமதிக்கக்கூடாது. அதான் முக்கியமான விஷயம். அப்புறம் இந்த விபத்து ஏற்படுது அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். தெளிவாக சொல்கிறேன். பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களுக்கு வயிற்றுப்போக்கு காய்ச்சல் வருது அப்படின்னா ஒருவேளை மஞ்சக்காமாலியாக இருக்குமோ, டைஃபாய்டாக இருக்குமோ அப்படின்னு பயப்படுவாங்க. ஆனால் ஒரு தடுப்பூசி போட்டு காய்ச்சல் வருது அப்படின்னா தடுப்பூசி போட்டால் காய்ச்சல் வரதான் செய்யும் அப்படின்னு அலட்சியப்படுத்திடுவாங்க. ஆனால் ஒரு 104 டிகிரி 103 டிகிரி காய்ச்சல் அதிகமாகும்போது 5 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு ஃபிட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதுவும் முக்கியமாக இந்த பென்டா தடுப்பூசி போட்ட உடனேயே பேராசிட்டமால் அப்படிங்கிற ஜுரத்தை கம்மி பண்ணுற மருந்து அவங்க அவசியம் கொடுக்கணும். ஒரு வாட்டி 2 வாட்டி கொடுத்தும் ஜுரம் குறையல அப்படின்னா உடனே மருத்துவரை போய் பார்க்கணும். அந்த காய்ச்சல் அதிகமாகி ஃபிட்ஸ் போகிற அளவுக்கு விட்டுறக்கூடாது. அடுத்து 2வது முக்கியமான விஷயம், இந்த மாதிரி டெத்ஸ் எல்லாம் நம்ம எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி ஒரு சளி சீசன், வைரஸ் காய்ச்சலோட அவுட் பிரேக் நடந்துட்டு இருக்கிற சமயத்தில் தான் நடக்கும். ஆல்ரெடி ஒரு குழந்தைக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது நம்ம அந்த ஸ்டேஜில் இன்னொரு இம்யூனைசேஷன் தடுப்பூசி போடக்கூடாது. இன்ஃபெக்ஷன் அப்படின்னா ஒரு சளி, இருமல், ஜுரம் இருக்கும்போது அதை குணப்படுத்திட்டு தான் நம்ம தடுப்பூசி போடணும். இந்த 2 விஷயங்களை நம்ம கவனித்தாலே போதும், இன்னொரு சம்பவம் இது மாதிரி நம்ம நடக்காமல் தடுக்க முடியும்.